திருமதி கனிமொழி அவர்கள் அதாவது அடிப்படையில இருந்து அரசியல்வாதியாக வராமல் டெல்லியில அவருடைய குடும்பத்தினுடைய சிக்கல் காரணமாக டெல்லி அரசியல்வாதியாக அறியப்பட்டவர். ஆனாலும் கூட தனக்கு கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொண்டு தமிழகத்தினுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கும் அவர்கள் கட்சியினுடைய வளர்ச்சிக்காகவும் உழைத்துக் கொண்டு வருபவர். அவர் மாநில அரசியலுக்கு வந்தால் நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திலே சமூக நீதி, பெண்ணுரிமை என்று பேசக்கூடிய கட்சியிலே ஒரு முதலமைச்சருடைய மகன்தான் துணை முதலமைச்சராக வேண்டும் என்பதைத்தான் இதுவரை வைத்திருக்கிறார். கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய மகனுக்குத்தான் முதலமைச்சர் பொறுப்பு கிடைத்தது. அவருடைய மகனுக்குத்தான் துணை முதலமைச்சர் கிடைத்திருக்கிறது. ஆக முதல் குடும்பம் தான் முதலமைச்சர் பதவிக்கு உரிமை உள்ளவர்கள் என்றாலும் கூட அந்த குடும்பத்திலே இருக்கின்ற பெண்களுக்கு கூட அவர்கள் இரண்டாம் பட்சமாகத்தான் அங்கு